வைரலான மாயாவின் அந்த இரவு வீடியோ. இன்று வேலை அதிகமாக இருந்ததால் ஆபீஸ்லேயே நேரமாகி விட்டது. மணி இரவு 10. ரேஷ்மா வேற கத்த போகிறாள். சாதாரணமாகவே சந்தேகப்படுபவள் இன்று என்ன நடக்கப் போகிறதோ என பதட்டம் ராஜுவை தொற்றிக் கொண்டது. ரேஷ்மாவின் சந்தேகத்திலும் நியாயமில்லாமல் இல்லை. ராஜுவின் நடவடிக்கைகள் அப்படி. பெண்களை கண்டால் வழிந்து பேசுவதும் அவர்களை தந்திரமாக பேசி கவிழ்ப்பதும் அவனுக்கு கை வந்த கலை. அப்படி இப்படி பேசி வழிந்திருக்கிறானோ தவிர பெரியதாக இதுவரை எங்கும் மாட்டியதில்லை. எனவே தில்லாக தன் நடவடிக்கைகளை எவ்வித குற்ற உணர்வும் இன்றி தொடர்கின்றான். ஏண்டா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் ஏன் இப்படி என அலுவலக நண்பன் சதீஷ் கேட்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு த்ரில் மச்சான், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும், அதுக்காக இப்படியாடா, எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணுமச்சு, உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது, நீ எல்லாம் சரியான பயந்தாங்கோலி பயலாச்ச. ஆமாடா, பயந்தாங்கோலிதான். மாட்ன என் பொண்டாட்டி என்னை பலி போட்டுருவா. மாட்டினா தானடா, மாட்டிக்காம சின்ன சின்ன தப்பு செய்யறதுக்கு ஒரு தில் வேணுமச்சு என்றான். விளையாட்டா செய்யற, ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்ட போற, அசிங்கப்பட போறடா. மாட்டினா பார்த்துக்கலாம். நான் என்ன கொலையா பண்ற, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே. சரி சரி, சும்மாவே பயந்து சாகாதே, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் என சதீஷை கலாய்த்தான். யாருங்க அது? ஸ்மிதா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா என ரேஷ்மா மொபைலை காட்டி கேட்க, அதுவா, நம்ம சரவணன் வைஃப்மா, எனக்கு தங்கச்சி மாதிரி என அசடு வழிவான். இப்படி சமாளிப்பதும் அவனுக்கு வழக்கமான ஒன்றுதான். ரேஷ்மா அப்போதைக்கு சமாதானமானாலும் இவன் மேல் இப்பொழுதும் சந்தேக கண் கொண்டே அலைவாள். என்னைக்காவது கையும் களவுமா மாட்டுவ, அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரி உனக்கு என்பது போல் முறைத்து கொண்டே நகர்வாள். இன்று வேலை 8 மணிக்கே முடிந்தது. ஆனாலும் பக்கத்து ப்ராஜெக்ட் கனகாவோடு கடலை வறுத்து கொண்டே கேன்டீனில் சாப்பிட்டதில் நேரம் போனதே தெரியவில்லை. ரேஷ்மாவிடம் வழக்கம் போல எதையாவது புழுகி சமாளிக்க வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே காரை எடுத்தான். காரில் ரேடியோவை ஆன் செய்து நீ நான் ராஜா என்ற நிகழ்ச்சியை ரசித்தபடி காரை செலுத்தினான். பாதி தூரம் வந்ததில் கண்ணில் பட்டது அது. அழகான இளம்பெண் தன் ஸ்கூட்டியின் மேல் சாய்ந்தபடி யாருடனோ பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள். அநேகமாக வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது ரிப்பேராக இருக்க வேண்டும் என யூகம் செய்தவன் அருகே வந்து காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கினான். பளிச்சென்று இருந்தாள். பால் வெண்மை நிறம். தனது அலை அலையான கேசத்தை சுதந்திரமாக காற்றில் பறக்க விட்டிருந்தாள். அவ்வப்பொழுது போனில் பேசிக்கொண்டே முடிய ஸ்டைலாக கூதியது ஐகோ கவிதை போல இருந்தது. கையிலாத நவீன ரக ஜாக்கெட்டும் மெல்லிய டிஷ்யூ புடவையும் அவளின் அழகை மேலும் செழுமையாக காட்டிக் கொண்டிருந்தது. கழுத்தில் மெல்லிய சங்கிலி, அதில் ஏதோ வித்தியாசமாக அழகாக மாட்டியிருந்தாள். காலில் முழ நீளத்திற்கு பாயிண்டட் ஹீல்ஸ் அவளின் உயரத்தை கூட்டி காட்டியது. கார் கண்ணாடியை திறந்தவன் அசந்து விட்டான். அவளின் பளிச் சிரிப்பும் பேச்சும் ஆளை அப்படியே கொத்தாக மயக்கிவிடும் அபாயங்கள் உண்டு. சாதாரண பெண்களையே விட்டு வைக்க மாட்டான். இவளோ பேரழகி. கார் அவளை தாண்டி இம்மியும் நகர மறுத்து அடம் பிடித்தது. ஏற்கனவே நேரமாகிவிட்ட நிலையில் சற்றே யோசித்தவன், அட, ரேஷ்மாவை அப்புறம் சமாளித்து கொள்ளலாம், இந்த பேரழகியை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்றே தோன்றியது ராஜுவிற்கு. பேசிக் கொண்டிருந்தவள் எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு திரும்பினாள். எனி ஹெல்ப் என்று கேட்டுக்கொண்டே காரிலிருந்து இறங்கினான் ராஜி. வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு புரியல, அதான் தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓ மை காட், வரேனாரா? இல்லை, இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என கவலையுடன் சொல்ல, அடடா, வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுங்களே. அதான் ட்ரை பண்றேன். பக்கத்துல எங்காவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? இன்னும் கொஞ்ச தூரம் போனா வந்துடும். ஆனா இந்த இருட்டுல எப்படி தனியா வண்டியை தள்ளிக்கிட்டு போவீங்க? அதான் ஒரே யோசனையா இருக்கு. நான் வேணா வண்டியை தள்ளிக்கிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஏங்க வீண் சிரமம்? உங்களை மாதிரி அழகான பெண்ணுக்கு உதவுறதுல என்னங்க சிரமம் என அசடு வழிந்தான். தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவள் ஏதேனும் கோபப்படுறாளா என முகத்தை கவனித்தான். மாறாக அவள் முகம் வெக்கத்தில் சிவப்பதைக் கண்டு மேலும் தைரியமானான். சரி, நீங்க கூட நடந்து வாங்க, போதும், நானே வண்டியை தள்ளிக்கிட்டு வரேன் என்று சிரித்தாள். அடடா, என்ன ஒரு சிரிப்பு!
இருட்டிலும் பளீரென மின்னியது அந்த வெண்மை நிற பற்கள். ஆளை அசத்தும் மாய சிரிப்பு. ராஜாவிற்கு ஜிவ்வென பறந்தது மனது. தலையை சிலுப்பி நிதானத்திற்கு வந்தவன் சரி வாங்க என கூடவே நடந்தான். உங்க பேர் என இழுக்க மாயா என்றாள். ரொம்ப பொருத்தமான பெயருங்க, மாய மோகினி மாதிரி தான் இருக்கீங்க என இழிக்க மறுபடியும் சிரித்தாள். உங்க பேருங்க ராஜி, நீங்களும் ராஜா மாதிரி தான் இருக்கீங்க என அவள் சொல்லியதும் 1000 பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்தது போல் இருந்தது. வண்டியை சிரமப்பட்டு தள்ளியதில் அவளது சேலை வெகுவாக சரிந்திருந்தது. ஓரக்கண்ணால் பார்த்து எச்சில் விழுங்கியவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்றது என சரிந்த புடவையை பார்த்தவளை தயக்கத்துடன் அவளது புடவையை சரியாக முயன்றவனின் கைகள் அவளது உடலை உரசியது. எதிர்ச்சியானதா வேண்டுமென்றா என அவனுக்கே புரியவில்லை. அவள் எதுவுமே நடக்காதது போல ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள். அவனும் அவளிடம் கடலை வறுத்தபடி வந்தான். இப்பொழுது கொஞ்சமல்ல, நிறையவே தைரியம் வந்துவிட்டது. பேச்சின் இடையில் வாழ்க்கை நான் எதிர்பாராத கிக் வேணுங்க என்றான் டக்கென. அட, நானும் இப்படிதாங்க, உங்களை மாதிரி தாங்க வாழ்க்கையில் கிக் வேணும்னே நினைப்பேன். ஐயோ, எவ்வளவு ஒற்றுமை நமக்குள்ள என குதூகலித்தாள். அதாவது இப்ப உங்களை சந்திச்ச மாதிரிங்க என வழிந்தான். மீட்டு என்றவள். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்றாள். சேச்ச இல்லங்க, ஐ எம் எலிஜிபிள் பேச்சுலர் என்றான் அவசரமாக. அவளிடம் கொஞ்சம் எல்லை மீறி வழிந்து பேசிக்கொண்டே வர ச அதற்குள் மெக்கானிக் ஷாப் வந்து விட்டதே என கவலை கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் என அவள் சொல்லிவிட ரிப்பேர் பண்ற வரையாவது நிற்கட்டுமா? இல்லை வேணாங்க, ஐ கேன் மேனேஜ். அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் அரை மனதுடன் கிளம்பினான். ச கை கெட்டியது வாய் கெட்டவில்லையே என அழுத்து கொண்டே திரும்ப ஓடி வந்து வண்டியை கிளப்பினான். ஆளிலேயே தூங்காமல் காத்திருந்தாள் ரேஷ்மா. உள்ளே நுழைந்ததும் பிளு பிளுவென பிடித்து கொண்டாள். இப்ப மணி என்ன தெரியுமா? கடிகாரத்தை பார்த்தான். மணி 12 காட்டியது. இவ்வளவு நேரமா ஆச்சு என்றாள். என்ன பொய்யை சொல்லுவது என யோசித்தவன், உன்கிட்ட சொன்ன மாதிரி 10 மணிக்கே கிளம்பிட்டேன்மா. வழியில் கார் பஞ்சர் ஆகிருச்சு. ஸ்டெஃப்னி மாத்திட்டு வர நேரம் ஆயிருச்சு. உங்களுக்கு மட்டும் எப்படிதான் அடிக்கடி டயர் பஞ்சர் ஆகுமோ என தலையில் அடித்து கொண்டு தூங்க போனாள். அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டான் ராஜி. மறுநாள், என்ன மச்சு நேத்திக்கு உடனே கிளம்பிட்டியா என்ற சதீஷிடம், நானே சொல்லணும்னு நினைச்சந்தா, நேத்திக்கு செம்ம ஃபிகர் ஒன்னே பார்த்தேன் என நடந்ததை ஒன்று விடாமல் ஒப்பிக்க, டேய் இதெல்லாம் தேவையில்லாத ஆணிடா, வழிப்பறி திருடுன்னு ஏகப்பட்ட 7.5 எழுத்துட்டு வரும், அவ்வளவுதான் சொல்லுவேன். சே, அவ அந்த மாதிரி கிடையாதுடா, அவளை பார்த்தா நீயே உருகி போயிருப்ப. மாயா தேவதை மாதிரி இருந்தா தெரியுமா? அழகு எப்பவுமே ஆபத்துடா, ஜாக்கிரதை. போடா, எப்பவும் எதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கடா. ஐயாவை பாரு என காலரை தூக்கி காட்டி கிளம்பியவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டு போனான் சதீஷ். ஒரு காலை நேரத்தில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பொழுதில் உலுக்கி எழுப்பினாள் ரேஷ்மா. யாரோ மாயாவிடம் அவன் வழிவதை அச்சாரம் பிசக்காமல் வீடியோவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார்கள் ரேஷ்மாவிற்கு. யார் இந்த வில்லன் என வந்த கடுப்பை அடக்கி கொண்டு ரேஷ்மாவிடம் என்ன பொய் சொல்லுவது என யோசித்தவனுக்கு தலை சுற்றியது. யாரோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா. ஆமா, இவர் பெரிய அரசியல் தலைவர், ஆட்சியை கவிழ்க்க கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தூ வென துப்பி முழுசா பாறையா, உன் வண்டவாளம் ஊர் பூரா நாரி கெடுக்கு, கல்யாணம் ஆகலையாம்ல, இனி தனியாவே கிடந்து அல்லாடு என வண்டை வண்டையாக திட்டிவிட்டு சென்றாள் ரேஷ்மா. முழு வீடியோவையும் ஆன் செய்தான். பிரபல சேனல் ஒன்றில் கிக் வேணுமச்சி என்ற தலைப்பில் பிராங்க் வீடியோ நிகழ்ச்சி நேற்று இரவு ஒளிபரப்பாகியிருந்தது. மாயாதான் தொகுப்பாளர். அடி பாவி, அப்ப அவ செயின்ல வித்தியாசமா இருந்தது மைக்கா என யோசித்தவன் அவனையும் அறியாமல் கத்தினான். கீழே காரை பார்க்கிங்கிலிருந்து எடுக்க போகும்போது பக்கத்து வீட்டு வாண்டு ஒன்று கிக் வேணுமச்சி என கத்தியபடி சிரித்துவிட்டு ஓடியதை அவமானமாக உணர்ந்தான். ஆபீஸில் நுழையும் போதே காரிடாரில் சிலர் இவனை பார்த்ததும் பார்க்காத மாதிரி வாழ்க்கையில் கிக் வேணும் தெரியுமா என சொல்லி சிரித்து கொண்டனர். மொபைல் தொடர்ந்து ஒலிக்க தயங்கி எடுக்க ஊரிலிருந்து அப்பா, என்னடா இதெல்லாம், உங்க அம்மா வேற தலையில் அடிச்சுக்கிட்டு அழுறா என கத்தினார்.
மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து கோபமாக பாக்கெட்டில் போட்டு வேகமாக நடந்தான். எதிரே வந்த சதீஷ், என்ன மச்சி, கிக் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா என கிண்டலாக கேட்டான். போதுமடா சாமி என அழாத குறையாக கையெடுத்து கும்பிட்டான். அடுத்த ஆடு சிக்கும் வரை தனது வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஓடிக்கொண்டிருந்தது குறித்த பெரும் கவலை பீதியுடன் அவனை சூழ்ந்து கொண்டது. அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து அதிகம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.